ரொம்ப முக்கியமாக கவனிங்க. கிஃப்டட் பை காட். வாட் டு யூ ஹாவ் தட் யூ டிட் நாட் ரிசீவ்? நீ பெற்றுக்கொள்ளாதது எது? உன்னுடைய திறமைகளில், உன்னுடைய கல்வியில், உன்னுடைய செல்வத்தில் எல்லாமே உனக்கு உள்ளாமே இருந்து வந்துச்சா, இல்லை வெளியிலிருந்து உன்னிடத்தில் வந்ததா? இதுதான் கேள்வி. திஸ் இஸ் குட் கொஷன் பிகாஸ் இட் ரெடியூசஸ் ஆல் ஆஃப் அஸ் டு அ ஸ்மால் சைஸ். நாம் ஒன்றுமே இல்லாதவர்கள் என்பது இந்த கேள்வியின் பதில் சொல்லிவிடும். நான் பிறக்கும்போது நிர்வாணியாக பிறக்கிறோம். அதான் யோபு சொல்கிறார், தாயின் வயிற்றிலிருந்து நான் பிறக்கும்போது நிர்வாணியாக பிறந்தேன். இப்பொழுது நான் இப்பொழுது நான் இந்த உலகத்தில் அழிந்து போகும்போது ஒன்றுமில்லாமல் போவேன். அதான் அலெக்சாண்டர் சொன்னார். அவருடைய சவப்பெட்டிக்குள் வைத்து அவரை அடக்கம் பண்ணும்போது 2 கைகளையும் வெளியே நீட்டி வைத்து, பாருங்கள், நான் ஒன்றையும் கொண்டு போகவில்லை, உலகத்தை எல்லாம் நான் பிடித்தேன். இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொன்னார், ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், உலகம் முழுவதையும் சம்பாதித்து கொண்டாலும், தன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கி போட்டால் அதனால் என்ன லாபம்? இன்றைக்கி விஜய் சிஎம் ஆகிருக்கலாம். தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையும் நாசமாக்கி விட்டார். அதனால் என்ன லாபம்? ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன லாபம்? உலகம் முழுவதையும் சம்பாதித்து கொள்ளலாம். உங்களுடைய இந்த இம்மைக்குரிய வாழ்க்கையும் அழித்து போட்டீர்கள், எதிர்வரும் வாழ்க்கையும் அழித்து போட்டீர்கள், இல்லையா? இது யாராக இருந்தாலும் பொருந்தும். அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி இதையே செய்கிறாங்க. இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள், இல்லையா? We do not have anything that we did not receive. நான் வெளியிலிருந்து பெற்றுக்கொள்ளாத எதுவுமே நம்மிடத்தில் இல்லை. எல்லாமே இன்னொரு இடத்திலிருந்து பெற்றது. நம்முடைய நிறம், நம்முடைய முகத்தோற்றம், நம்முடைய செயல்பாடு, நம்முடைய மேனரிசம், பாஸாகுது என்ன சொன்னாங்க, சுபாவம், எல்லாமே நம்முடைய அப்பாட்டேருந்து வந்திருக்கு. நம்முடைய பெற்றோர்கள் தாத்தாட்ட இருக்குது. ஆளை மூஞ்சியை பாரு, அப்படியே அவங்க அப்பனை உரிச்சு வச்சுருக்கான் பாருன்னு சொல்லுவாங்க. அவங்க தாத்தாவுடைய முடிங்க, அது அவங்க பாட்டியோட முடி. அந்த முடியை பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லுவாங்க, அடர்த்தியாக இருக்குது. அந்த மூக்கை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு இப்படி சொல்லுவாங்க பொதுமக்கள், இல்லையா? We received our physical and mental equipment through birth. நம்முடைய உடல் அமைப்பு, நம்முடைய சிந்தனை ஓட்டம், சிந்திக்கும் விதம், இதெல்லாம் பிறப்பின் வழியாக அமைகிறது. What we look like and how brainy we are is something too far beyond our control to justify pride. நாம் எப்படி பார்ப்பதற்கு தோற்றமளிக்கிறோம் அல்லது நாம் எவ்வளவு புத்திசாலித்தனமாக சிந்திக்கிறோம் என்பது எல்லாமே நாம் பெருமைப்பட்டு கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை. யாரிடமிருந்தோ நமக்கு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இட் இஸ் an accident of birth. நீங்கள் இந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறதுனால இப்படி இருக்கிறீர்கள், நீங்கள் இன்னொரு குடும்பத்தில் பிறந்திருந்தால் அப்படி இருப்பீர்கள். உங்களுடைய சம்பந்தமாக நீங்கள் சம்பாதித்து கொள்வது எதுவுமே இல்லை. All that we know is a result of our education. நாம் இப்பொழுது என்னதெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமோ அதெல்லாம் நாம் கற்றது. Others have poured information into our minds. வெளியில் இருப்பவர்கள் தான் அநேக தகவல்களை நம்முடைய மூளைக்குள்ளாக செலுத்தி இருக்கிறார்கள். நம்ம 1ஆம் கிளாஸில் படித்தது, 10ஆம் கிளாஸில் படித்தது, மற்றவங்க சொன்னது, அவங்க சொன்னது, என்ன விஷயமா என்ன அதை இந்த மாதிரி ஆகிப்போச்சான். அவன் சொன்னதான் என் மூளைக்குள்ளே போகுது, எனக்கா எதுவுமே உற்பத்தி ஆகலை. பேதுருக்கு எப்படி வந்தது? பேதுரு என்ன சொன்னார்? அனனியாவும் சப்பீராலும் சொத்தை விற்றுட்டு பாதி ஆட்டையை போட்டு வச்சுக்கிட்டாங்க. சொத்து பூரா ஒன்று தான், நீ கொடுக்கணுன்னா கொடுக்கலாம், கொடுக்காமல் போகலாம், அது ஓ விருப்பம். சொத்தை விற்றுப்பிட்டு கடவுளுக்கு தருகிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் திடீர்னு ஒரு மனம் மாறிடுச்சு. நம்ம இந்த பணத்தை கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவோம். கடவுளுக்கு வாக்குத்தத்தம் நம்மளே வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டு அதை நேர்ற்றி கடன் நேர்ந்துக்கிட்டு கொடுக்காமல் இருக்கிறது ஒன்று தான். நேர்ற்றி கடன் வந்த பணத்தை ஆட்டையை போடுறது ஒன்று தான். அப்போ பேதுருக்கு என்ன தோணுச்சு? நேரடியாக கேட்குறாரு, வீட்டை இந்த அளவுக்கு தான் விற்றீங்களா? எப்படி, யார் வெளியில் சொல்லாமல் எப்படி தெரியுது? பார்த்தீங்களா? அது இறைவனுடைய கொடை, என்னுடைய இது இல்லை, நான் சிந்திக்கலை, என்னுடைய திறமை இல்லை. அதான் இங்கே சொல்ல வர்றாரு. Often when we think we have had an original thought, we find it in a book we first read 20 years ago. இல்லைங்க, யாருமே சொல்லலைங்க, எனக்கே ஒரு சிந்தனை வந்துச்சுங்க, நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஒரு சிந்தனை வந்துச்சு. நல்லா யோசனை பண்ணிப்பார், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ படித்த புஸ்தகத்துலேருந்து அந்த தகவல் உன் மண்டைக்குள்ளே வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறார். We find it in a book we first read 20 years ago. Emerson said,
ஆல் மை பெஸ்ட் தாட்ஸ் வேர் ஸ்டோலன் பை தி ஆன்ஷியன்ஸ். எமர்சன் ஒருத்தர் சொல்கிறார், மிகப்பெரிய சிந்தனாவாதி. நான் சிந்தித்தவைகளிலே மிகச்சிறந்த சிந்தனைகள் எல்லாம் ஏற்கனவே முன்னோர்கள் சிந்தித்தவை தான், எனக்குன்னு சொந்த அறிவே இல்லைங்கிறேன். அவர்கள் சிந்தித்தவற்றை நான் சிந்திக்கிறேன், என்னுடைய சிந்தனை எல்லாம் அவர்களை திருடி போய்விட்டார்கள், எனக்கென்று சொந்த சிந்தனை எதுவும் இல்லை அப்படிங்கிறார். வாட் அபவுட் அவர் டேலண்ட்ஸ்? நம்முடைய திறமைகளை குறித்து என்ன சொல்கிறீர்கள்? சம் டேலண்ட்ஸ் டெஃபினெட்லி ரன் இன் தி ஃபேமிலி. சில திறமைகள் குடும்பத்திலே மரபு வழியாக வந்து கொண்டிருக்கின்றன. அப்புறம் என்ன சொல்கிறார்? தே ஆர் டெவலப்ட் பை ட்ரைனிங் அண்ட் ப்ராக்டிஸ். அவற்றை எப்படி நம்ம மேம்படுத்திக்கிறோம்? மறுபடியும் பயிற்சி செய்து பழக்கத்திற்கு கொண்டு வந்து நாம் அவற்றை மேம்படுத்துகிறோம். பட் த பாயிண்ட் இஸ் தட் தே டிட் நாட் ஆரிஜினேட் வித் அஸ், தே வேர் கிவன் டு அஸ். என்ன நான் சொல்ல வரேன்னா, நாமே கண்டுபிடிக்கல, நம்முடைய குடும்பத்தில் அது வந்துச்சு. அது வந்து மரபு வழியாக அதை நம்ம பயிற்சி கொடுத்து சின்ன பிள்ளையிலேருந்தே வளர்க்குறாங்க இல்லையா? ஒரு ஆசாரி இருக்கார். அவர் ஆசாரியோட பையன் ஆசாரியாக வருவார், இன்னொரோட பையன் ஆசாரியாக வருவார். அப்போ எப்படின்னா, சின்ன பிள்ளை இருக்கமே அந்த உளியை எடுத்துகிட்டு வாடா, ஏன்டா இப்படி இருக்க, காலில் இடிச்சிடாத, உளியை தூக்கி ஓரத்தில் வை, அதை 2 கொத்தி போடாண்டா அப்படிம்பாங்க. கோடாலியை வச்சு கொத்துவான், அப்புறம் சின்ன உளியை வச்சு குத்துவான், அப்புறம் கழிச்சிக்கிட்டே இருப்பான். கொஞ்ச நாளில் அப்படியே பயிற்சி எடுத்துக்கிட்டு அவன் ஆசாரி வீட்டில் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடுமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. கட்டுத்தறினா என்ன? ஆட்டை கட்டி போடுறோம்ல ஒரு மரக்கட்டை, அது கூட கவி பாடுமா. ஏன்னா அவன் கூட இருந்தவங்களாம் கவி பாடிட்டு தெரிஞ்சாங்களாம், அதுமாரி சொல்லுவாங்க. ஏன்னா அவன் கூட இருந்து அந்த டெவலப்மெண்ட் அந்த இது வருது. அப்போ அங்கே கூட இருந்தவன் எவனுக்குமே வந்து சொந்தமாக அறிவு கிடையாது, வெளியிலேருந்து வந்த அறிவு தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ பட் த பாயிண்ட் இஸ் தட் தே டிட் நாட் ஆரிஜினேட் வித் அஸ், தே வேர் கிவன் டு அஸ். பைலட் வாஸ் இன்ஃப்ளேட்டட் பை த அத்தாரிட்டி ஹி வீல்டட். பிலாத்து என்ன சொன்னா? யாருன்னு தெரியுமா? யாருக்கிட்ட மோதிக்கிட்டு இருக்க? நான் யார் தெரியுமா? நான் நினச்சா உன்னை ஜெயிலில் போட முடியும், கழுத்தை துண்டாக்க முடியும், நான் நினச்சா உன்னை விடுதலையாக்க முடியும் அப்படின்னு யார்கிட்ட சொன்னார்? இயேசுக்கிட்ட போய் சொல்கிறார். இயேசு என்னமா சொன்னார்? என் மீது உனக்கு அருளப்படவில்லை என்றால் உனக்கு எந்த அதிகாரமும் இருக்காது. நல்லா புரிஞ்சுக்க. உன்னை இந்த இடத்துல உட்கார வச்சுருக்காங்க, அதை புரிஞ்சுக்க. எல்லாம் பிதாவினுடைய சித்தத்தின்படி நடக்கிறது. அதான் தெளிவாக சொல்லு. பட் த லார்ட் ஜீசஸ் ரிமைண்டட் ஹிம், யூ வுட் ஹாவ் நோ அத்தாரிட்டி ஓவர் மீ அன்லெஸ் இட் ஹேட் பீன் கிவன் யூ ஃப்ரம் அபோவ். பரத்திலிருந்து கொடுக்கப்படவில்லை என்றால் என் மீது உனக்கு ஒரு அதிகாரமும் இருக்காது. அப்போ தான் இறங்கி வரான். ஆஹா, இவன் சொல்கிற உண்மைதான், நான் இது எவ்வளோ சொத்து கொடுத்து இந்த பதவிக்கு வந்தேன் தெரியுமா, எவ்வளோ கோடி பணம் கொடுத்து வந்தேன் தெரியுமா? அப்படியா? நான் இதுக்காகவே தான் பிறந்தேன், நல்லா புரிஞ்சுக்க அப்படிங்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சிந்தனைகள் எல்லாம் நானும் என்னுடைய பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், என் பிதா சொல்வதை எல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். 2 பேரும் ஒன்று தாயா? அதான் பிலிப்பு வந்து கேட்குறான், அப்போ பிதாவை எங்களுக்கு காண்பிக்க முடியுமா? நான் தாயா பிதா, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்போ எல்லாமே இறைவனிடத்திலிருந்து தோன்றுகிறது, இயேசு கிறிஸ்துவின் உள்ளிருந்து தோன்றுகிறது. அதான் ரொம்ப முக்கியம். நாம் எல்லாம் ஒன்றையும் நான் பெறவில்லை, நான் பெற்றிருக்கிற ஆசீர்வாதம், நம்முடைய கல்வி, நம்முடைய படிப்பு, நம்முடைய திறமைகள் அத்தனையும், நம்முடைய சிந்தனை அத்தனையும் கொடுத்தது இறைவன். நாம் ஒன்றுமல்ல, நான் எனக்கல்ல, உமக்கே சொந்தம். அதான் 1ஆம் தேதி நம்ம என்ன பண்ணுறோம்? வாக்குத்தத்தம் பண்ணுறோமா? இனி நான் என்னுடையவன் அல்ல, நான் உமக்கே சொந்தம் சொல்கிறோமா? நாம் இறைவனுடையவர்கள். நமக்கு பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை. அவ்வளோ பெரிய கவர்னர் பிலாத்துவே என்ன பண்ணார்? ஓரமாக போய் உட்காரியா, என்னமோ பேசுகிற, என்னத்தை நீ வாங்கி கிழிச்சிட்ட, பரத்திலிருந்து உனக்கு அருளப்பட்டிருக்கிறது. இன் ஷார்ட், எவ்ரி பிரீத் மேன் ட்ராஸ் இஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் காட். நாம் இன்று சுவாசிக்கிறோம் என்றால் நல்ல காற்று நமக்கு கிடைக்கிறது, நிம்மதியான தூக்கம் கிடைக்கிறது, குடிக்க தண்ணீர் கிடைக்கிறது. எத்தனையோ நாட்கள் தண்ணீர் கிடைக்காமல் பாடாக தவித்து வாழ்ந்திருக்கிறோம். ஒரு கலசம் தண்ணீர் கிடைக்காம எத்தனையோ நாள் வாழ்ந்திருக்கேன், சாப்பாடு கிடைக்காம வாழ்ந்திருக்கேன், ட்ரெஸ் இல்லாமல் இருந்திருக்கேன் இல்லையா? இன்றைக்கு நாம் கொடுக்கிறார் என்றால் அது தேவனுடைய கிருபை, அது வரம். தட் இஸ் வை பால் கோஸ் ஆன் டு ஆஸ்க் இன் 1 Corinthians 4:7. அப்படியே கேட்டுக்கிட்டே பவுல் போகிறாரு, இஃப் எனிதிங் ஹேஸ் பீன் கிவன் டு யூ, why boast of it as if it were something you had achieved yourself. இதோ ஏதேனும் ஒன்றை கொடுக்க பெற்றிருக்கிறாய் என்றால்
ஏதோ நீதான் சாதித்து விட்டாய் என்பதைப் போல ஏன் பெருமை பாராட்டிக் கொள்கிறாய் என்று கேட்கிறார். And that is why, for instance, Harriet Beecher Stowe refused to take any credit for writing Uncle Tom's Cabin. அங்கிள் டாம்ஸ் கேபின் ஒரு மிக பிரபலமான புஸ்தகத்தை எழுதினார் ஹேரியட் பீச்சர் ஸ்டோவ் அப்படிங்கிறவர். அவர் சொன்னார், இந்த புஸ்தகத்தை எழுதினவன் நான் அல்ல, ஐ த ஆத்தர் ஆஃப் அங்கிள் டாம் கேபின், நான் தான் அதோட ஆசிரியர்னு நினைக்கிறீங்களா? நோ, இன்டீட் ஐ குட் நாட் கண்ட்ரோல் த ஸ்டோரி. என்னால் நிச்சயமாக நான் தான் இதன் ஆசிரியர் என்று அதை கட்டுப்படுத்த முடியாது. இட் ரோட் இட் செல்ஃப், அந்த கதை தானாக தன்னை எழுதி கொண்டது. த லார்ட் ரோட் இட், கர்த்தராகிய ஆண்டவரே அதை எழுதினார். அண்ட் ஐ வாஸ் புட் த ஹம்பிளஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ஹிஸ் ஹேண்ட், என்னை நான் அவருடைய கரத்திலே ஒரு கருவியாக ஒப்பு கொடுத்தேன். இட் ஆல் கேம் டு மீ இன் விஷன்ஸ் ஒன் ஆஃப்டர் அனதர், ஒவ்வொன்றாக என்னுடைய கனவிலே வந்து கொண்டே இருந்தது, நான் எழுதி கொண்டே இருந்தேன். நம்ம இவருடைய சார்லஸ் ஹேடன் அவர் என்ன சொல்கிறார், ஸ்பர்ஜன் அவர் என்ன சொல்கிறார், பயங்கரமான பிரச்சனை அவருக்கு. அடுத்த நாள் பிரசங்கம் பண்ணணும், ஆனால் ஒன்றுமே அவருக்கு சிந்திக்க எதுவுமே வரமாட்டேங்குது. அவருடைய மனைவி என்ன சொன்னாங்க, பேசாமல் போய் தூங்குங்க நிம்மதியாக, ஆண்டவர் நாளைக்கு காலையில் வெளிப்படுத்துவார். அப்படிங்கும்போது என்னாச்சு, நைட்டு தூக்கத்தில் ஒரு பாட்டு பேசிக்கிட்டே இருக்கார். இந்த அம்மா இவர் பேச ஒரு நோட்டில் எடுத்து எழுதிக்கிட்டே இருக்காங்க. எழுதி முடிச்சுட்டு காலையில் பந்திக்கிறார். பதட்டத்தோடு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ஒன்றுமே தயார் பண்ணலையே, பிரசங்கத்துக்கு என்ன பண்ணுறது, இந்த பாருங்கள் இந்த பேப்பரில் எழுதியிருக்கு சரியாக பாருங்கள். அப்போ என்ன இருக்குது, அவர் என்னெல்லாம் பேச வேண்டும் என்று நினைத்தாரோ பரிசுத்த ஆவியானவர் அவருடைய கனவிலே எல்லாவற்றையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். இது தாவி குதிச்சிட்டார். இதைத்தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், இந்த பாயிண்ட் தான் கிடைக்கல. அப்போ என்ன பண்ணுது, இவரும் அதுதான் சொல்கிறார். யார், ஹேரியட் பீச்சர். I was put the humblest instrument in his hand. It all came to me in visions, one after another, and I put them down in words. நான் ஒன்று எழுதிட்டு வந்தேன், அவ்வளோதான். To him alone be the praise. ஸோ இறைவனுக்கு மட்டுமே நாம் எல்லா துதிகளையும் செலுத்த வேண்டும். The constant realization that we have nothing that we did not receive delivers us from boasting and self-congratulations and leads us to give God the glory for anything good that we are or have done. ஆகவே சரியான ஒரு ஆலோசனை, தொடர்ச்சியான ஒரு உண்மையான உணர்வு என்பது என்னென்னா, நம்மிடத்திலே ஒன்றும் இல்லை, நாம் we did not receive delivers us from boasting. இப்படி நான் எதையுமே நானே அடையவில்லை என்று நாம் நினைப்பது, நம்மை நாமே பெருமை பாராட்டிக் கொள்வது, நம்மை நாமே புகழ்ந்து கொள்வது, இதிலிருந்து நம்மளை தற்காக்கிறது. இந்த ரோட்டரி கிளப்பில் ஒரே விஷயம் என்னென்னா, உங்களை மாதிரி ஒருத்தன் கிடையாது, பிரமாதமாக பண்ணிட்டீங்க, அப்படி தள்ளிட்டீங்க இப்படி தள்ளிட்டீங்கன்னு சொல்கிறேன். நம்ம ஒரு ஆணியும் பிடுங்கவில்லை என்பதுதான் உண்மை. எல்லாம் இறைவனுடைய செயல். அதான் ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். இறைவனுக்கு மட்டும்தான் க்ளோரி கொடுக்கணும், மகிமை கொடுக்கணும். ஃபார் எனிதிங் குட் we are or we have done. So let us not be wise man glory in his wisdom. Let not the mighty man glory in his might. ஸோ அதனால் இந்த இறைமையாளர் சொல்ல, ஸோ let not the wise man glory in his wisdom. ஞானவான் தன்னுடைய ஞானத்தை குறித்து மகிமைப்படுத்தி கொள்ள வேண்டாம். let not the mighty man glory in his might. பலவான் தன்னுடைய பலத்திலே பெருமை கொள்ளாதிருப்பானாக. and let the rich man glory in his riches. ஆகவே செல்வந்தன் தன்னுடைய செல்வத்திலே பெருமை பாராட்டி கொள்ளாதிருப்பானாக. and let him who glories glory in this. let he understand and knows me that I am the Lord, exercising loving kindness, judgment and righteousness in them. பூமியிலே நீதியையும் நியாயத்தையும் இரக்கத்தையும் செய்கிற கர்த்தராகிய என்னை தெரிந்து கொண்டேன் என்ற ஒரே காரணத்திற்காக மட்டுமே பெருமைப்பட்டு கொள்ள கடவுள். எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் யார்? கர்த்தராகிய ஆண்டவர். இதில் அந்த வசனத்தில் இன்னும் ஒன்று இருக்கும் பாருங்க. இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறீர்களே. யாராலே திருப்தி அடைந்தீர்கள்? இப்பொழுது ஐஸ்வர்யவான்களாகி இருக்கிறீர்களே. எங்களை அல்லாமல் ஆளுகிறீர்களே. நீங்கள் ஆளுகிறவர்களானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உங்களுடனே கூட நாங்களும் ஆளுவோமே அப்படி சொல்லி சொல்கிறேன். இறைவனிடத்திலிருந்து நாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறோம். இறைவனிடத்திலிருந்து நாம் ஆள்கிறவர்களாக இருக்கிறோம். இறைவனிடத்திலிருந்தே சகலத்தையும் நாம் பெற்றிருக்கிறோம். நாம் எல்லா மகிமையும் இறைவனுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும். நம்மிடத்தில் உள்ள திறமைகள், செல்வங்கள், நம்முடைய இருக்கிற ஆரோக்கியம், சுகம், பலன் எல்லாமே
இறைவனுடைய வரம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய சிந்தனை. சரியா?